DEFGHIJKLM. இந்த ஏல இருந்து எம் வரைக்கும் 13 லெட்டர் சார். சரி சார். இந்த 13 லெட்டர்ஸ் வரைக்கும் தான் இந்த ட்ரேடு நடக்கும். ஓகேவா? ஓகே சார். இது இந்த இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் பேர் வந்து டிபிஓ. சரி சார். இந்த ஒரு கட்டத்துக்கு பேர் வந்து டிபிஓ, டைம் பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முழுசா சொல்லுவாங்க. சரி. அப்போ இந்த இந்த கட்டங்கள் எத்தனை இருக்குதோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ½ அன் ஹவர் டைம்ல இது ட்ரேட் ஆகும். இந்த கேண்டல் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த கேண்டல் ஸ்டிக் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி கேண்டல் ஸ்டிக்கும் வரும். இந்த கேண்டல் ஸ்டிக் வந்து மொத்தம் 13 கேண்டல் ஸ்டிக் தான் ஒரு நாளைக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? சரி. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியலன்னு கேளுங்க, நான் சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தெரியுமா? இந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்ததுன்னா அது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இதுல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறது எப்படி சார் எடுக்கிறது? அது சேவ் எங்க பண்ணீங்க பாருங்க, கீழே இருக்க பாருங்க, சேவ்ன்னு இருக்கு இல்லையா, இங்க பாலு 1 பாலு 2 2 போட்டிருக்குன்னா நீங்க என்ன பேர் கொடுத்தீங்களோ அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். அது மட்டும் இல்லாம சேவ் இன்னொரு இடத்துலயும் இருக்குது, இங்க அதையும் காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் சேவ், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா வரும். ஓகேவா? இதுல வந்து பிஓசி தெரிஞ்சுக்கிச்சு. வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை தெரியுமா? இந்த இடம் நான் காட்டுறேன், அது இதுக்கு பேரு என்னங்கய்யா? இதுக்கு பேரு வேல்யூ ஏரியா லோ. ஓகே. இந்த இங்க ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரு என்னங்கய்யா? டிபிஓ பாயிண்டா? டிபிஓ பாயிண்ட் கிடையாது. இந்த இங்க ஒரு கோடு இருக்கு பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானது சார், அது நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் கேக்குறேன். எஸ் எஸ், ஐபின்னு சொல்றாங்க இல்லையா, ஐபி ரேஞ்ச் பாக்குறாங்க இல்லையா, ஐபி காலையில பாக்குறாங்க இல்லையா, 30%, 60%, 90%, இந்த ரேஞ்ச் வச்சுதான் ஐபி ரேஞ்ச் பார்ப்பாங்க. சுரேஷ் சார். ஒரு நிமிஷம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லித்தரேன். அப்புறம் இதுல ஒவ்வொன்றுலயும் செட்டிங்ஸ் இருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல், இந்த செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ள செட்டிங்ஸ் நிறைய இருக்கு. ஆட்டோ டிபிஓ வரும். இந்த ஆட்டோ டிபிஓ ஆஃப் பண்ணீங்கன்னா டிபிஓ சைஸ் கேட்கும். இந்த டிபிஓ சைஸ் வந்து 13 வரைக்கும் வைக்கலாம். நிஃப்டிக்கு ஒரு டிபிஓ சைஸ் வரும், பேங்க் நிஃப்டிக்கு ஒரு டிபிஓ சைஸ் வரும். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு 4 to 5 சொல்றாங்க. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கு 7 to 8 சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ட்ரேடிங்ல பார்த்து வச்சுக்கீங்க. செஷன்ல வந்து ஆட்டோ கொடுத்துருங்க, பேக்ரவுண்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கீங்க. பேக்ரவுண்ட் இல்லாட்டி போயிடும். பாருங்க, ஆன் ஆஃப் பண்ண உடனே என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க. அதே மாதிரி பாக் தீம்ஸ், கிராடியன்ட் இருக்கு, டிஃபால்ட்டாகவே வச்சுக்கிங்க. டிஃபால்ட்டு நல்லா யூஸாக இருக்கும். கிராடியண்ட்டை வச்சுக்கலாம், அவங்கவுங்க யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து கிராடியன்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி எம்பி ஃபாண்ட், இந்த எம்பி ஃபாண்ட்ன்றது ஃபாண்ட் சைஸு, அதாவது இந்த எழுத்துக்களுடைய அளவு. குறைச்சிங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 12 வச்சுருக்கிறேன், நீங்கள் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். செஷன்
ஓப்பன் க்ளோஸ். இந்த செஷன்னா இந்த ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஆஃப் அன் ஹவர் இல்லையா, அந்த ஆஃப் அன் ஹவரில் ஓப்பன் எங்கே இருக்குது க்ளோஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு இது ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். பாருங்க, நான் ஆன் ஆஃப் பண்ணுற நல்ல வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஆன் பண்ணனா ஆஃப் பண்ணனா ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் ஒயிட்டு அண்ட் பிளாக் வரும். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் எது ஓப்பனு எது க்ளோஸுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். வித்தியாசம் தெரியும் பாருங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஆன் பண்ணிங்கன்னா மேலே வந்து நிறைய எழுத்துக்கள் வரும். அந்த நிறைய எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா ஓப்பன் க்ளோஸ், இன்னைக்கு ஓப்பன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். அதே மாதிரி ஹை லோ எவ்வளோ இருக்குது, இன்னைக்கு ஹை எவ்வளோல இருந்தது, லோ எவ்வளோல இருந்தது. இந்த ஐபி ரேஞ்சு எவ்வளோல எதுக்குள்ளே இருக்குது, எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த ஐபி ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே ஒரு சின்ன பார் இருக்குன்னு சொன்னேன். இந்த பார் வந்து ஐபி ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணி காட்டுது. அதே மாதிரி விஏ ரேஞ்சு, வேல்யூ ஏரியா ரேஞ்சு, விஏனா வேல்யூ ஏரியா ரேஞ்சு. அப்புறம் டிபிஓ ரேஞ்சு, அப்புறம் வால்யூம் எவ்வளோ இருக்குது, பிஓசி எங்கே இருக்குது, அது கீழே வந்து புவர் ஹை புவர் லோ வந்து இந்த டிபியில் வரும். இதில் வரும், இந்த டோட்டல் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வரும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செட்டிங்ஸில் போயிட்டு வேறு என்னென்னலாம் செட்டிங்ஸ் பண்ணலான்னா